குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பின் சிறப்பு அம்சங்கள். இது ஒரு 10 பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 பாயிண்ட்டும் இதில் ஏற்கனவே நிறைய எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் ஹெட்டில் நம்ம இதை பார்க்க போகிறோம். முதல்ல the first characteristics, இதனுடைய முதல் சிறப்பு அம்சம் அப்படின்னா, வேர்ல்ட்லேயே தி லாங்கஸ்ட் ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அது இந்திய அரசியலமைப்பு தான். எழுதப்பட்ட ஒரு மிக நீண்ட அரசியல் அமைப்பு சட்டத்தை கொண்டது இந்தியா. இதுல 395 உறுப்புகள், 395 பார்ட்ஸ், 22 பகுதிகள், 12 அட்டவணைகள், 12 ஷெட்யூல்ஸ், இப்படி 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 12 அட்டவணைகளை கொண்ட மிக நீண்ட எழுதப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு சட்டம். உலகத்திலேயே நம்ம சட்டம் தான் மிக பெருசு. அடுத்தது, இந்த சட்டம் நம்முடைய நாட்டிற்கு தகுந்தாற்போல் பிற நாடுகளில் உள்ள சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துருக்கோம். இது நாம இந்த பிரியாம்பிள் நடத்தும் போதே நான் சொல்லியிருக்கேன். இப்ப இங்கிலாந்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பாராளுமன்ற ஆட்சி முறை, இது நம்ம இங்கிலாந்து சட்டத்திலிருந்து எடுத்துக்கிட்டோம். த ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி, பாராளுமன்றத்தின் ஆட்சி, இந்த 2 பாயிண்ட்டும் நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? இங்கிலாந்துல இருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அங்கிருந்து என்ன எடுத்துக்கிட்டோம்? பேசிக் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். அப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனரமைப்பு, நீதி புனரமைப்பு அல்லது புனராய்வு. இது 2 பாயிண்ட்டும் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கிட்டோம். ரஷ்யாவில இருந்து பேசிக் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். ஜெர்மனியில இருந்து எமர்ஜென்சி டிக்ளரேஷன், எப்படி ஒரு அவசர நிலை பிரகடனம், இது ஜெர்மனியிலிருந்து எடுத்துக்கிட்டோம். ஆஸ்திரேலியாவிலிருந்து பொதுப்பட்டியல், இப்போ மாநில அரசுக்கு என்னென்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஒர்க்கு, பாராளுமன்ற அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஒர்க்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஒர்க்கு, 2 சேர்ந்து என்னென்னலாம் பண்ணணும் என்பது, இந்த கான்செப்ட் நம்ம ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது அயர்லாந்துல இருந்து நியமன எம்பிக்கள், ராஜ்யசபாவில் நான் அது நடத்தும் போது சொல்லி இதெல்லாம் நான் பார்த்தது தான், சும்மா இருக்கும். நியமன எம்பிக்கள். சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து சட்டத்தை திருத்தலாம், தேவைப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ், திருத்திக்கிறது, இந்த கான்செப்ட் நமக்கு சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து கிடைச்சிச்சு. கனடாவிலிருந்து கூட்டாட்சி தத்துவம், கோஆபரேட்டிவ், இது கனடாவினுடைய சட்ட அமைப்பு. இப்படி உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளின் சட்டங்களில் இருந்தும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? தேவையானதெல்லாம் எடுத்து உருவாக்கப்பட்ட, எழுதப்பட்ட ஒரு மிக நீண்ட ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொன்னா அது இந்திய அரசியல் அமைப்பு தான். அடுத்தது, இது ஒரு பாசிவ் ஃபெடரல் அப்படின்னா, பாசி அப்படின்னா பாதின்னு அர்த்தம். பாசி ஃபெடரல் அப்படின்னா அரை கூட்டாட்சி தன்மை. அதாவது கூட்டாட்சி மாதிரி இருக்கும், கூட்டாட்சி மாதிரி இல்லாமலும் இருக்கும். இப்போ மாநிலத்துக்கு சில உரிமைகள் தான் இருக்கு, ஆனா எல்லா மாநிலங்களும் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட், மைய அரசாங்கம். அப்ப மைய அரசாங்கத்துக்குன்னு சில பவர்ஸ் இருக்கு, மாநில அரசாங்கங்களுக்குன்னு சில பவர்ஸ் இருக்கும், 2க்கும் சேர்ந்துன்னு சில பவர்ஸ் இருக்கும். இதைத்தான் பாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அரை கூட்டாட்சி தன்மை. முழுசா சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் சொல்றதான் நீங்க எல்லாம் கேட்கணும், அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுதோ அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கணும், அப்படி இல்லை. அதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும், அந்த மாதிரியாக இருக்கும். அடுத்தது, இதுல மிக முக்கியமானது அரை கூட்டாட்சி தன்மையில பாத்தீங்கன்னா, இதுல சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய உயர்ந்த தன்மை. நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது அரசமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அரசியல் அமைப்பு. இந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு தான் நம்ம மிக உயர்ந்த மரியாதை கொடுக்கணும். இப்போ கூட நமக்கு பார்த்துருப்பீங்க, கவர்னருக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா?
ஒரு கோர்ட்டில் வந்து சொல்லிட்டாங்க, கவர்னர் வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ள நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை ஒன்றும் நீங்கள் திருப்பி அனுப்பணும், அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கவங்களாம் சேர்ந்து கவர்னர் ஆளுநருக்கோ அல்லது பிரசிடென்ட் ஜனாதிபதிக்கோ கால நிர்ணயம் பண்ணுகின்ற உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அரசியலமைப்பு சட்டம் என்ன, அதன்படி தான். இதுதான் சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தின் மிக உயர்ந்த தன்மை. அடுத்தது பை கேமரல் லெஜிஸ்லேஷன். பை கேமரல் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா 2 சபையிலையும் நிறைவேற்றணும். பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதை வந்து நீங்கள் ராஜ்யசபாவுக்கு அனுப்பணும், ராஜ்யசபாவிலையும் அது நிறைவேற்றப்படணும். அப்போ 2 சபையிலையும். ஏன்னா அந்த ராஜ்யசபாவில் பார்த்துட்டிங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நியமிக்கப்பட்ட எம்பிக்கெல்லாம் இருப்பாங்க. அப்போது பார்லிமெண்ட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைவேற்றப்பட்ட சட்டமானது அங்கேருந்து என்ன பண்ணணும், ராஜ்யசபாவிலையும் போய் அந்த சட்டம் நிறைவேற்றப்படணும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பை கேமரல் லெஜிஸ்லேச்சர், பை கேமரல் லெஜிஸ்லேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் மத்திய அரசாங்கத்திற்கு சில பவர்ஸ், மாநில அரசாங்கத்திற்கு, இதைத்தான் நான் சொல்கிறேன்னா குவாசி ஃபெடரல் அரை கூட்டாட்சி தன்மை. அரை கூட்டாட்சி தன்மை அப்படின்னா பார்லிமெண்ட்டு தான் உச்ச அதிகாரம்னு சொல்ல முடியாது. பார்லிமெண்ட்டு அது நிறைவேற்றதை ராஜ்யசபாவும் செய்யணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு சிலது இருக்குது. அதே மாதிரி மாநில அரசு, மைய அரசு, ஸ்ட்ராங் சென்டர், வலிமையான மைய அரசு இருக்கணும். சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு, நீங்கள் ஒரு நாட்டு தான் குடியுரிமை பெற்றிருக்கணும். நீங்கள் வேற ஒரு நாட்டில் குடியுரிமை பெற்றுட்டு இங்கே வந்துட்டு போகலாம், இங்கே இருக்கலாம், ஆனால் இங்கே நீங்கள் ஓட்டு போட முடியாது, இது போட முடியாது. இப்போது நீங்கள் இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகன், இப்போ நீங்கள் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறீங்க, அங்கேயே செட்டில் ஆகிட்டீங்க, அந்த நாட்டினுடைய குடியுரிமையும் வாங்கிக்கிட்டீங்க. வாங்கிக்கிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு இங்கே வர்றீங்கன்னு வச்சுக்கலாம், இங்கே நீங்கள் ஓட்டெல்லாம் போட முடியாது. இங்கே வரலாம், ஏன்னா நீங்கள் பிறந்தது உங்கள் அம்மா அப்பா சொந்தக்காரங்களாம் இங்கே தானே இருப்பாங்க. இங்கே வரலாம், 1 மாதம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் ஓட்டெல்லாம் போட முடியாது. நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய குடியுரிமையை கேன்சல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இங்கே ஓட்டு போட முடியும். இப்போது இந்த பிரச்சனையில் நம்முடைய இருக்காரு ராகுல் காந்தி இந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து இங்கிலாண்ட்லேயும் குடியுரிமை இருக்குது, இங்கேயும் குடியுரிமை இருக்குது, எப்படி நீங்கள் வந்து எலெக்ஷன் நிற்கிறீங்க அப்படின்னு இப்போ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அப்போது ஸ்ட்ராங் சென்டர், வலிமையானது, சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு, அப்புறம் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இந்த நாட்டினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஃபெடரல், கூட்டாட்சி, எல்லா மாநிலங்கள்லேருந்து எலெக்ட் பண்ணவங்க தான் பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க. அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் தனக்கு வேணுங்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர்ஸை சேர்ந்துருப்பாங்க. அந்த மினிஸ்டர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவனாக வேணாலும் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி யூபியில் இருந்தவங்க இருந்திருக்காங்க, ஆந்திராவில் இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கார், யூபியில் இருந்தவங்க இருந்திருக்காங்க இல்லையா. இப்போ குஜராத்தில் இருக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அதே மாதிரி பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த 2 பேர் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க ஏற்கனவே. கேரளாவில் இருக்கிற ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா 2-3 பேர் நம்மளது இருந்து அப்துல் கலாம், வெங்கட்ராமன், முதல்ல இருந்தார் நம்ம சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இல்லையா, அவருடைய பேர் தானே ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுது இல்லையா. இப்போ 3 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. இப்போது இவங்க தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, யார் வேணாலும் இருக்கலாம். இது 2வது குவாசி ஃபெடரல், அரை கூட்டாட்சி தன்மை. இது 2வது. இதில் இந்த பாயிண்ட் இதெல்லாம் சேர்ந்துருக்கு. 3வது பார்த்தீங்கன்னா இதனுடைய முக்கியமான ப்ரியாம்பிள். இந்த ப்ரியாம்பிளை பற்றி நிறைய நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். செவரேன், இறையாண்மை மிக்கது, சோசலிஸ்ட், சமதர்மம் உள்ளது, செக்யூலர், மதசார்பற்ற தன்மை உடையது, டெமோக்ராட்டிக் சோசலிசம், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், ஜனநாயக குடியரசு. அப்போ இதை பற்றி கொஞ்சம் எழுதுனீங்கன்னா இந்த 3வது பாயிண்ட்டை நீங்கள் எழுதிடலாம். 4வது இது பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பாராளுமன்ற அரசாங்கம், கேபினட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது பாராளுமன்ற அரசாங்கம், அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர், அவருக்கு கீழே அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேபினட்.
ஒரு மத்திய மத்திய மந்திரி சபை. அப்போ பாராளுமன்ற அரசமைப்பு மந்திரி சபைகளின் ஒரு அரசு. அப்போ பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், கேபினட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதற்கு என்று தனியான அடிப்படை உரிமைகள் இருக்கு. 6 உரிமைகள் இருக்கு. இதை நான் தனி ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோல இருந்து நீங்க இதுல ஜஸ்ட் ஒரு பேரா நீங்க எடுத்துக்கலாம். 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் 6 இருக்கு. இந்த 6 அடிப்படை உரிமைகள் என்னங்கிறத ஒரு தனி வீடியோவை போட்டுருவோம். அந்த வீடியோல இருந்து நம்ம இதுல சில பாயிண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். வெறும் உரிமைகள் மாத்திரம் இருக்கக்கூடாது, அடிப்படை கடமைகளும் இந்த மனிதர்களுக்கு இருக்கு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் இருக்கிறது என்று நாம ரஷ்யாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து அடிப்படை கடமைகளை நம்ம எடுத்துருவோம். ஸோ அடிப்படை உரிமைகள் இருக்கு, அடிப்படை கடமைகள் இருக்கு. அடுத்தது அரசு நெறிமுறை கோட்பாடு, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ். டைரக்ட் பண்றது அப்படின்னா கைட் பண்றது. இப்படி தான் நீங்கள் செயல்படணும், இப்படி தான் செய்யணும்னு நமக்கு அரசு நெறிமுறை கோட்பாடு, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அடுத்தது இது ஒரு மக்கள் நல அரசு. இட்ஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டை 4 தூண்கள் இருக்கு. முக்கியமான தூண்கள் 3. ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், பாராளுமன்றம். அடுத்தது நீதித்துறை. அப்புறம் இந்த அரசு என்ன போடுதோ அதை செயல்படுத்துகின்ற அலுவலர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அது ஒரு பகுதி. இந்த 3 பேரும் சேர்ந்தா தான் இந்த நாடு. சட்டம் இயற்றுறாங்க. அந்த இயற்றுகின்ற சட்டத்தை செயல்படுத்துவது எது? எல்லா டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, வருவாய்த்துறை இருக்கு, ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட், எல்லா துறைகளும் இருக்குல்ல. இந்த எல்லா துறைகளும் சேர்ந்து தான் அந்த பாராளுமன்றத்தில் இயற்றப்படுகின்ற சட்டத்தை செயல்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ அரசு அமைப்பு, ஊழியர்கள், பாராளுமன்றம், நீதி அமைப்பு, அடுத்தது அரசு அமைப்பு, அரசு எந்திரம் அப்படின்னு சொன்னோம். இது 3 தூண்கள். 4வது, இதுல ஏதாவது எங்கேயாவது தவறு நடந்தால் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்காக 4வது தூணாக பத்திரிகைத்துறை, தொலைக்காட்சித்துறை, இப்ப பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள். சின்ன தப்பு எங்க நடந்தாலும் உடனடியாக எல்லாருமே வந்துடும். அப்போ தவறு செய்வதற்கு எல்லாரும் பயப்படுவாங்க. ஸோ இப்படி 4 பில்லர்ஸ் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் இதை சரியாக செயல்படுது. அடுத்தது 7வது பாயிண்ட். இது நம்ம சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அரசியல் சட்டத்தை திருத்துறது. அரசியல் சட்டத்தை நம்ம என்ன திருத்திக்கலாம். பொதுவா அரசியல் சட்டத்தை யாரும் திருத்தவே விட மாட்டாங்க. ஏன்னா இது அரசியல் சட்டம் என்பது புனிதமானது, இதை யாரும் திருத்தக்கூடாது. ஆனா அப்படித்தான் அவங்க எழுதியிருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் சில மாற்றங்கள் வரும். அப்படி மாற்றங்கள் வரும்போது அதுல சின்ன சின்ன திருத்தங்களை ஏற்படுத்திக்கணும். இந்த அரசியல் சட்டத்தை திருத்தக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ், சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான வழிவகைகளும் இதுல இருக்கு. இது 7வது. அடுத்தது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதித்துறை. நீதித்துறைக்கு நீங்க யாரும் கண்ட்ரோல்லாம் பண்ணவே முடியாது. எமர்ஜென்சி காலத்துல தான் இந்த நீதித்துறை கொஞ்சம் மோசமா பாதிக்கப்பட்டுச்சு. அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதான் நீதித்துறை செய்யணுங்கிற மாதிரி வந்துருச்சு அவசர நிலை பிரகடனத்தின் போது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நீங்க பிரைம் மினிஸ்டர், சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது, பிரைம் மினிஸ்டர் தப்புன்னு சொல்லிடும். பிரைம் மினிஸ்டரே இந்த இடத்துல தவறு, பிரசிடென்ட் தவறு, யாரு தவறு பண்ணாலும் சட்டப்படி ஜுடிஷியரி. அதான் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது அலகாபாத் நீதிமன்றத்தில் இந்திரா காந்தி ஜெயித்தது தவறு. அவர்கள் தவறான வழிமுறைகளை ஜெயிச்சிட்டாங்க. அதனால அவர்கள் தேர்தல் செல்லுபடி ஆகாது என்று பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக ஒரு நீதி வழங்குச்சு அலகாபாத் நீதிமன்றம். அது வந்தோடனே அவங்க பதவி விலகிற மாதிரி ஆயிடுச்சு. பதவி விலகிற மாதிரி ஆன உடனே டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு ராத்திரியா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணா பிரசிடென்ட் கையெழுத்து பண்ணணும். அப்போ பிரசிடென்ட் இவருக்கு வேணுங்கிறவங்க டக்குன்னு போய் அவங்ககிட்ட சொல்லி கையெழுத்து போட்டு ராத்திரியோட யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு கோர்ட் சொல்லுது இன்னைக்கு நைட்டு எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகுது இந்தியாவில். இப்போ
எமர்ஜென்சிலாம் டிக்ளேர் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதி நிர்வாகம். அப்புறம் இந்த ஜுடிஷியரி இஸ் த கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சி, இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் பாதுகாவலராக நீதித்துறை விளங்குகிறது. இது 8வது பாயிண்ட். 9வது பாயிண்ட், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம் செய்யலாம். அது செய்யவே முடியாதுன்னு சொல்ல முடியாது, செய்யலாம். எப்போ செய்யலாம்? 2 கண்டிஷன். ஒன்று எக்ஸ்டர்னல் அக்ரஷன், வெளிநாட்டிலிருந்து ஒரு படையெடுத்து வர்றாங்க. அப்போ வெளிநாட்டிலிருந்து படையெடுத்து வரும்போது நம்ம நாடு நம்முடைய முழு கவனமும் அங்கே எதிரிகள் மீது சண்டையிடுவதில் தான் இருக்கணும். அப்போ உள்ளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்போ அவசர காலம். இப்போ நாம் முழு கவனமும் அங்கே செலுத்திக்கிட்டு இருக்கும்போது இங்கேருந்து எனக்கு சம்பளம் பத்தலைன்னு ஒருத்தன் ஸ்ட்ரைக் பண்ணுறான், ஒருத்தன் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தினா அரசாங்கம் இவனை கவனிக்குமா அங்கே கவனிக்குமா? அப்போ எமர்ஜென்சி பீரியட், அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் எங்கேயும் போய் ஊர்வலம் நடத்துகிறேன், உண்ணாவிரதம் இருக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா ஒன்றும் சொல்ல முடியாது, வாயை மூடிட்டு பேசாமல் உட்காந்துருக்கணும். அரசாங்கத்தின் ஒரே வேலை எதிரிகளை அழிப்பது, அது மட்டும்தான். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், வெளிநாடுகளிலிருந்து நம் மீது ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம் செய்யலாம். 2வது, உள்ளூருக்குள்ளேயே ஆர்ம்டு ரிபல்லியன், ஆயுதம் தாங்கிய புரட்சி ஏற்படுதுன்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் சிலோனில் எடுத்துக்கோங்க. சிலோனில் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் என்பவங்க என்ன செஞ்சாங்க? ஆயுதம் தாங்கி அந்த நாட்டிற்கு எதிராக போராடினாங்க. அப்போ அரசாங்கம் ஆயுதம் தாங்கி போராடியவர்களின் மீது அவங்கள போரிட்டு அழிக்கணும். அதானே அந்த அரசாங்கம். அது ரைட்டாக தப்பாங்கிறது வேற. இப்போ கவர்மெண்ட்டை எடுத்து ஒருத்தன் ஆயுதம், அதாவது சாதாரணமாக மக்கள் ஊர்வலம் நடத்துகிறான், அது நடத்துகிறான்னா பிரச்சனை இல்லை. அவனும் ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான், போலீஸ்கிட்டையும் ஆயுதங்கள் இருக்கு, 2 பேரும் ஆயுதத்தோட சண்டை போட்டாக்கா என்ன செய்ய முடியும்? அப்போது அரசாங்கம் அந்த மாதிரி அக்கேஷனில் ஆர்ம்டு ரிபல்லியன், ஆயுதம் தாங்கிய உள்நாட்டு கலவரத்தின் போது, வெளிநாட்டினுடைய அக்ரஷன், ஆயுத போர் நடக்கும் போது இந்த 2 கண்டிஷன்லையும் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம் என்கின்ற ப்ரொவிஷன் ஏற்படுத்தப்பட்டிருக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில். இது இதனுடையது. அடுத்தது, அரசமைப்புக்குன்னு 5 நிறுவனங்கள் இருக்கு. அது இண்டிபெண்டன்டான 5 ஆணையங்கள் இருக்கின்றன. ஒன்று எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையம் அது சுதந்திரமானது. இப்போ இந்த மத்திய அரசு சொல்லித்தான் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க சுதந்திரமானவங்க, அவங்க சொல்றதான். அவர்கள் நியாயமான முறையில் தேர்தல் நடத்துவதற்கு சுதந்திரமான ஒரு தேர்தல் ஆணையம் ஒன்று இந்தியாவில் இருக்கு. அது சுதந்திரமானது, தன்னிச்சையாக செயல்படும், அவ்வளவுதான் தேர்தல் ஆணையம். அடுத்தது ஃபைனான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம். அடுத்து எந்தெந்த இந்த நாட்டினுடைய மொத்த நிதி என்ன, இந்த நிதியை எதுக்கு எப்படியெல்லாம் செலவழிக்கலாம், புதிய நிதியை எப்படி உருவாக்கலாம் என்று திட்டமிடுவதற்காக ஒரு நிதி ஆணையம் ஒன்று இருக்கிறது, ஃபைனான்ஸ் கமிஷன். அதுவும் சுதந்திரமாக செயல்படக்கூடியது. 2. 3வது, அரசு ஊழியர்களை தேர்வு செய்வதற்கு அவங்களுக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் என்றெல்லாம் நிர்ணயம் செய்து அவங்க ஒரு சிலபஸ் வச்சு தேர்வு நடத்தி தகுதியானவர்களை அரசு ஊழியர்களாக நியமிப்பதற்கு என்று ஒரு கமிஷன் இருக்கு. மைய அரசுல யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று யூபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த ஐஏஎஸ் கேடர், ஐபிஎஸ் கேடர், இதெல்லாம் அவங்க. அடுத்தது யூனியன் கவர்மெண்ட், அதாவது மாநில அரசாங்கத்திற்கு என்று ஒரு சர்வீஸ் கமிஷன் இருக்கு. தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். கேரளாவில் போட்டிங்கன்னா கேபிஎஸ்சி, கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்படி எல்லா மாநிலங்கள்லையும் ஒரு தேர்வு ஆணையம் இருக்கு. அந்த தேர்வு ஆணையம் சுதந்திரமானது. அவங்ககிட்ட போய் நீங்கள் சிலபஸை இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னா சொல்ல முடியாது. அந்த தேர்வு ஆணையத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த போஸ்ட்டுக்கு இந்த தகுதி வைக்கலாம், இந்த கல்வி தகுதி வைக்கலாம், இந்த ஏஜ் லிமிட் வைக்கலாம், இந்த சிலபஸ் வைக்கலாம் என்று அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க தான் நடத்துவாங்க, தேர்வு நடத்துவாங்க. அந்த தேர்வு நடத்தி அவங்க தான் திருத்தி அவங்க தான்
ரிசல்ட்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டு சொல்லிடும், எங்களுக்கு வந்து ஒரு 500 தாசில்தார் வேணும், ஒரு 1000 டீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னால் இந்த 1000 டீச்சர்ஸ்க்கு இவங்க ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க. அந்த எக்ஸாமினேஷன் நடத்தி இவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு வேலை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஊழியர் தேர்வு செய்வதற்கான ஒரு ஆணையம். ஸோ எலெக்ஷனுக்கு ஒரு கமிஷன், ஃபைனான்ஸ் கமிஷன், சர்வீஸ் கமிஷன், அடுத்தது தணிக்கை. அரசாங்கம் செய்கின்ற செலவுகள் எல்லாம் தணிக்கை பண்ணணும். செலவு பண்ணியாச்சு, உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியுமா? அப்போ தணிக்கை செய்வதற்காக ஒரு ஆடிட் ஜெனரல், தணிக்கையாளர், அது ஒன்று இருக்குது. ஆடிட் ஜெனரல் அப்படின்னு காம்ப்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜெனரல் ஆஃபீஸ், அவங்க தான் எல்லா அரசினுடைய வரவு செலவெல்லாம் அவங்க ஆடிட் பண்ணுவாங்க. ஆடிட் பண்ணி அவங்க சொல்லுவாங்க, இதில் நீங்கள் இவ்வளவு தான் சொல்லியிருக்கீங்க, ஆனால் இவ்வளோ கூடுதல் செலவாயிருக்கு என்று அவர்கள் அதில் குற்றம் சுமத்துவாங்க. ஆடிட்டர் அது மாதிரி ஒன்று இருக்குது. அடுத்தது மத்திய அரசுக்குன்னு ஒரு சட்ட அலுவலர் இருக்கார், அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு பேர். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய சட்ட அலுவலர், மத்திய அரசின் சட்ட அலுவலர் அட்டார்னி ஜெனரல். அவரும் சுதந்திரமாக செயல்படக்கூடியவர். ஸோ இந்த 5 அரசமைப்பு நிறுவனங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் தான் இந்திய அரசியலமைப்பினுடைய மிக சிறந்த சிறப்பம்சங்கள். ஸோ இந்த சிறப்பம்சங்கள்லாம் ஏற்கனவே நிறைய நம்ம பார்த்தது தான். இன்னும் அந்த அடிப்படை உரிமைகள் மாத்திரம் நான் இனிமேல் பார்க்குறேன். அந்த வீடியோவிலேருந்து அந்த அடிப்படை உரிமைகள் 6 பாயிண்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இது முடிஞ்சு போயிடும். தேங்க்யூ.